வணக்கம் மக்களே. இது பாலமுருகன் மளிகை. இது யார் வீட்டுறா புதுசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இது எங்கள் அம்மா அப்பா வீடு. அண்ட் எங்கள் அம்மாவும் அப்பாவும் புதுசாக ஒரு கார் வாங்கியிருக்காங்க. அந்த காரோட பூஜைக்காக இப்போ எல்லோரும் ஃபேமிலியாக சென்னிமலை முருகன் கோவிலுக்கு கிளம்பலான்ட்டு காரில் ரெடியாக ஏறிக்கிட்ருக்கோம். இதுதான் எங்களுடைய புது கார். இதில் நம்ம தர்ஷித் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதோ இங்கே இருக்கான். இது அவனோட சீட். அவனை தவிர வேறு யாரும் இதில் உட்கார விட மாட்டான். உட்காந்ததும் பொறுப்பாக கதவை க்ளோஸ் பண்ணியாச்சு. சரின்ட்டு நாங்களும் காரில் ஏறி வீட்டுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா சூப்பரான சீனரிஸ். ஏன்னா நிறையா பக்கம் நிறைய மழை பெஞ்சிருக்கு. ஆனால் நம்ம குலவிளக்கில் மழையே இல்லை. ஏன்னு தெரியல. எப்போ தான் நம்ம குலவிளக்குக்கு மழை பெய்யுமோ. அண்ட் இது என்னோடய தம்பி. இவர் என்னோடய அப்பா. அடுத்தது நம்ம வாலு தர்ஷித். இது எங்கள் அம்மாயி. அம்மாயினா எங்கள் அம்மாவோட அம்மா. இவங்க எங்கள் அம்மாயி. அண்ட் இது எங்கள் அம்மா. ஸோ நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக சென்னிமலை முருகன் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் தர்ஷித் ஒரே சேட்டை. ஒரு இடத்துல உட்காரானான்னு பாருங்கள், நீங்களே பார்த்துருப்பீங்க. போகும்போது முன்னாடி உட்காந்துருந்தான். இப்போ பாருங்கள் பின்னாடி ஒரே ஆட்டம். வெளியில் பார்த்துட்டு சிரிக்கிறது. வண்டியில் போகும்போது ஒரு ஜேசிபி கூட போக விட மாட்டான்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளவு ஒரு ஆர்வம் அந்த ஜேசிபி மேலே. என்னன்னு தெரில, இவன் இல்லைங்க, எல்லாருமே அப்படி தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் எப்படி குட்டீஸ் ஜேசிபி தான் கேட்பாங்களா? ஐ மீன் பசங்க குழந்தைங்க எல்லாமே ஜேசிபி தான் கேட்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க எப்படின்ட்டு சொல்லுங்கள். பேசிகிட்டே இருக்கும்போது கோவிலோட அடிவாரம் வந்துருச்சு. கோவிலில் அங்கே ஒரு பக்கமாக நிறுத்தி பூஜைக்கு தேவையான ஜாமானம் எல்லாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன தான் கடை இருந்தாலும் கடையிலேருந்து எடுத்துகிட்டு போக மாட்டோம். போயிட்டு அங்கே போய் வாங்கிக்குவோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு காரை டோக்கன் போட்டுட்ருக்காங்க. அந்த காரில் பார்த்திங்கன்னா பெட்ரோலோட டேப் ஓப்பன் ஆயிடுச்சு. பெட்ரோல் அடிக்கும்போது ஒரு ஓப்பன் பண்ணுவோம்ல, அது ஓப்பன் ஆயிடுச்சு. நான் எப்படி சொல்லுவாங்களா மாட்டாங்களான்ட்டு பார்த்தேன். நான் அந்த டோக்கன் கொடுக்குறவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடியிலேருந்து வண்டியில் 2 வீலர்லேருந்து வந்தாங்க. அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அதை லாக் பண்ணிட்டாங்க. டோக்கன் கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம காருக்கு தான் டோக்கன் எடுக்க போகிறாங்க. இதோ வராரு. நம்ம காருக்கும் டோக்கன் வாங்கிட்டு நாங்கள் மேலே போயிட்டு சாமி கும்பிட்டு வரோம். அண்ட் மேலே போயிட்டு சாமி கும்பிட்றதையெல்லாம் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். பாய் காய்ஸ்.